பங்கமாயிரும், தூள் தூளா செதறி உடைகின்ற காட்சி நீங்கள் கொண்டு வந்திருக்கிற கருங்கள் அல்ல. எந்த நாட்டிலே இருந்து நீங்கள் எவ்வளவு பெரிய கற்களை கொண்டு வந்தாலும் அது நில குழஞ்சு தடுமாறி போறதை இன்ஷா அல்லாஹ் நீங்க பார்க்கத்தான் போறீங்க. நான் சொல்லிவிட்டு மரணித்தால், வெட்டப்பட்டால் அந்த பணியை என் அன்பு தம்பிமார்கள் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் செய்ய வேண்டும். அதுதான் நமது மானம், அதுதான் நமது உயிர், அதுதான் நமது மீழ்ச்சி, எல்லாம் அதுதான். மானத்தை இழந்துவிட்டு நீ மனிதனாக வாழ முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். மானம் பெரிது, உயர் பிறகுதான் என்று மட்டும் இந்த நேரத்திலே சொல்லிக் கொண்டு, எனதருமை சமுதாயமே, நம்மை பார்த்து தீவிரவாதி என்று சொல்லுகிறார்கள். சத்தியமாக சொல்லுகிறேன், ஒருபோதும் நாங்கள் தீவிரவாதியாக மாற மாட்டோம். ஆனால் நடக்கின்ற சம்பவங்கள் இந்த நாட்டில் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டாலும் கூட இந்த நாட்டினுடைய இந்து பெருமக்கள் எங்களுடைய சகோதரர்களாக என்றைக்கும் நாங்கள் மதிப்போம். ஒரு மனிதனுடைய உயிருக்கோ உடைமைக்கோ பொருளாதாரத்திற்கோ எந்த ஒரு சேதாரத்தையும் நாங்கள் விளைவிக்க மாட்டோம். அது முஸ்லிமுக்கு மட்டுமல்ல, இந்துக்களுடைய பொருளாதாரத்துக்கும் தான் எந்த ஒரு டேமேஜும் ஏற்படாது. ஆனால் எங்களை கொன்றொழித்தவர்கள், எங்கள் இறை இல்லத்தை இடித்தவர்கள் சாம்பல் கூட கிடைக்க கூடாதுன்னு நாங்க விரும்புவோம். அப்படித்தான் நாங்க விரும்பணும். நேசித்தோம், உங்களை இன்றைக்கும் நேசிக்கிறோம். கல்யாண ராமன் என்று சொல்லக்கூடியவர் பேஸ்புக்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்திய போது நான் சென்னையிலே ராயபுரத்திலே சொன்னேன், கல்யாண ராமன் அவர்களே, ஒரு முறை நீங்கள் குர்ஆனை படித்து பாருங்கள், நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையை ஒரு முறை நீங்கள் படித்து பாருங்கள், நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள் இது சமாதானத்தின் மார்க்கம் என்று, இது சாந்தியின் அமைதியின் மார்க்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள் என்று RSS பச்சோந்தி கல்யாண ராமனுக்கு சொன்னேன். எமது தம்பிமார்கள் சில பேர் அறியாமையிலே, அறிவில்லாத நிலையிலே சில தடித்த வார்த்தைகளை நீங்கள் பேஸ்புக்கில் போட்டு விடுறீங்க. அது உங்களின் வார்த்தை அல்ல, உங்கள் மார்க்கத்தின் வார்த்தை என்று அவன் நினைத்துக் கொள்ளுவான். அவனுக்கு மார்க்கம் தெரியாது. நல்ல வார்த்தைகளே நீங்கள் பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை என் அன்பு தம்பிமார்கள் அண்ணன்மார்களுக்கு நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு மோசமான வார்த்தைகளை உங்கள் எதிரிகள் பிரயோகித்தாலும் நீங்கள் பேஸ்புக் வாட்ஸ்அப்ல அவ்வளவு கேவலமான வார்த்தைகளை நீங்கள் போடக்கூடாது என்று நான் கோரிக்கை வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நாளை நான் மரணிக்கலாம், போகும்போது எவனாவது காஜா மொய்தீனை வெட்டி கொண்ட மாதிரி என்னையும் வெட்டி கொள்ளலாம். எந்த கேரண்டியும் இல்லை. இந்தியாவில் மோடியோட உயிருக்கும் கேரண்டி கிடையாது. RSS அப்படித்தான், யாரை வேணாலும் எப்ப வேணாலும் கொல்லும். காந்தியவே கொன்னவங்க, இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி தந்த காந்திய 1948 ஜனவரி மாசம் 30ஆம் தேதி